ஹாய், நம்ம ஜுவனைல்ஸ் கிரைம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் தட் மே கான்ட்ரிபியூட் ஜுவனைல் கிரைம் இன்க்ளூட்ஸ் poverty, influence of the media, bad company, adolescent instability, early sexual experience, psychological conflicts, passion for adventure. Prevention is better than cureன்னு சொல்லுவாங்க. இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, லேக் ஆஃப் பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸ் இன்டராக்ஷன். கரண்ட் ஜென்ரேஷனில் பேரண்ட்ஸுக்கும் கிட்ஸுக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து டைம் யூட்டிலைஸ் பண்ணுறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஏன்னா பேரண்ட்ஸும் மொபைலில் தான் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, கிட்ஸும் அதிகமாக மொபைலில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ குழந்தைங்களோட ஆக்டிவிட்டியை, குழந்தைங்களோட பிஹேவியரை பேரண்ட்ஸ் வாட்ச் பண்ணுறது இல்லை. இப்போ இட் இஸ் ஆல்சோ த மெயின் ரீசன் ஃபார் சில்ட்ரன்ஸ் கமிட்டிங் மிஸ்டேக்ஸ். லேக் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு பணத்தோட அருமை அதிகமாக தெரியறதில்ல. அந்த காலத்தில் உண்டியல்ல பணம் சேர்த்துற பழக்கம் இருந்துச்சு, சிறு சேமிப்பு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஸ்மால் சேவிங்ஸ் ஹேபிட்டே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த காலத்தில் அண்ணன் போட்ட ட்ரெஸ்ஸை தம்பி போடுவான், அக்கா போட்ட ட்ரெஸ்ஸை தங்கச்சி போடுவாங்க. இப்போ இன்னைக்கு அண்ணனுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் தம்பிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, அக்காவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தால் அதே மாதிரி தங்கச்சிக்கு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு பணத்தோட வேல்யூவை குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. ஒரு பென்சில் கேட்டால் 2 பென்சில், 10 ரூபா கேட்டால் 20 ரூபா அப்படிங்கிற காலம்தான் இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ் வளர்ந்துட்டு வராங்க. லேக் ஆஃப் மாரல் வேல்யூஸ். மாரல் வேல்யூஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த காலத்து குழந்தைங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. பங்க்சுவலாக இருக்கிறது, ஒபீடியண்ட்டாக இருக்குது, ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, ஒரு சாரி சொல்கிறது, தேங்க்ஸ் சொல்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா மாரல் வேல்யூஸும் இப்போ இருக்கிற கரண்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஸோ இந்த மாரல் வேல்யூஸ் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களால டெய்லி லைஃப் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணும்போது டிஃபிகல்ட்டி ஏற்படும். லேக் ஆஃப் ஹேண்டிலிங் டெய்லி லைஃப் சேலஞ்சஸ். ஒரு சிச்சுவேஷனை எப்படி பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாமல் குழந்தைங்க சில தவறுகளை செஞ்சிடறாங்க. இன்னைக்கு அந்த தவறுகள் கூட சட்டத்தின் பார்வையில் சில செயல்கள் குற்றமாக இருக்கும். ஸோ ஃபேமிலியில் பேரண்ட்ஸ் குழந்தைங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட மாரல் பிஹேவியர்ஸையும் அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸையும் கவனிச்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக க்ரைம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த காலத்து குழந்தைங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக எனக்கு தெரிஞ்ச ஒரு மெத்தடாலஜியை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் கொடுங்க.